மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் மணிவண்ணன் இணைகிறார். மணிவண்ணன், வணக்கம். வங்கக்கடல்ல புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனால் எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது? தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில வங்கக்கடலில் புதிதாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு வங்கக்கடல்ல நிலவிய வளிமண்டல சுழற்சியின் தாக்கத்தினால அதே பகுதியில குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக தற்பொழுது வானிலை ஆய்வு சார்பில் கூறப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து இதனுடைய போக்கு எப்படி இருக்கும் என்பதை தொடர்ந்து வானிலை ஆய்வு மையம் கண்காணித்து வரக்கூடிய நிலையில இது வங்கதேசம் அருகே செல்வதற்கான வாய்ப்புகள் என்பது நிறைய இருக்கிறது. இந்த நிலையில ஒரு 30ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் நீலகிரி, கோவை, அதனை ஒட்டிய தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிராவில் இந்த ரத்னகிரி உள்ளிட்ட பகுதிகளில் அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் தென்மேற்கு பருவமழையின் தாக்கத்தால மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்ல தொடர்ந்து நல்ல மழை என்பது பெய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில இன்று கடந்த 24 மணி நேரத்துல அதிக மழை என்பது பெய்திருக்கிறது. தற்பொழுது வங்கக்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக வரக்கூடிய நாட்கள்ல தமிழ்நாட்டில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவே வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிவண்ணன்.